நான் ரெடியாக இருக்கேன். அந்த 3 பேரையும் சும்மாவே விடக்கூடாது. இந்த கதையில ஒரு 3 பேர் வெக்கேஷன் ஊட்டிக்கு போனாங்க. அங்க நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் இந்த கதை பேச போகுது. அவங்களோட கவனக்கோயனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குங்கிறது தான் பார்க்க போறீங்க. பழங்காலத்துக்கு முன்னாடி நிசாம் பேலஸ்ல வாழ்ந்த ஏஞ்சலினாவோட கதை தான் இது. ஒரு புக் அவங்க இப்படி ஓட விடுமான்னு அவங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா இது வெறும் ஆரம்பம் தான். இதோட முடிவுல பெரிய அழிவு காத்துட்டு இருக்கு. இந்த கதையை பற்றி சொல்றவங்க யாருக்குமே சரி ஏஞ்சலினாவை பற்றி தெரிஞ்சிருக்காரு. ஏன்னா ஏஞ்சலினா இன்னும் கொஞ்சம் தூரம் தான்டா, மேலே போயிடலாம். போடா, என்னால முடியல, நெஞ்சு அடைக்குது. ஐயோ வேஸ்டியா, நான் அப்பயே சொன்னேன்ல இவனை கூட்டு வர வேணான்ட்டு. உன்னை ஒரு நிமிஷம் நடக்க சொன்னா கூட உன்னால நடக்க முடியல. என்ன சொங்கியாடா நீனு? என்னடா அது? என்னதுடா? அங்க ஏதோ புக் இருக்குடா, ஏறி வாவேன். என்னடா சரி, என்ன சிச்சி புக்கு மரத்துக்கு அடியிலையா? ஜாஸ்தி நீங்க வாயேன். வந்துட்டேன்டா. என்னடா புக் இது? பாத்துடா வை.
கனி ஜாசியும் நான் நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இந்த புக்கு வேறு நம்மளுக்கு காட்டிலேருந்து கிடச்சிருக்கு. இது எங்கேருந்து வந்துச்சு இல்லை யார் இதை வச்சுட்டு போனான்னு கூட நமக்கு தெரியாது. தேவையில்லாமல் நம்ம எதுவும் பண்ண வேணாம். ஃபஸ்ட் ரூமில் போயிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் எது வந்தாலும் யோசிப்போம். ஓகேவா? தேர்ட்டீன் சென்ச்சுரின்னு சொன்னாலே நமக்கு நிறைய பழமையான விஷயங்கள் தான் ஞாபகம் வரும். அதில் ஒரு விஷயம்டா நிசாம் பேலஸ். இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பிரின்ஸ் தான் ஏஞ்சலினா. ஏஞ்சலினாவுக்கு நிறைய பேர் பிடிக்காதவங்க இருந்தாங்க. அவங்க எல்லாமே அந்த வன்பத்தில் இவளை மேஜிக் பண்ணி ட்ராப் பண்ணணும்னு நினச்சாங்க. நினச்ச மாதிரியே நடந்துச்சு. அதுவும் பொதுவாகவே அவளுக்கு ரொம்ப ஆக்டிவாக தான் இருப்பாள், ரொம்ப இதாக தான் இருப்பாள். ஆனால் அந்த மேஜிக்கோட வேகம் அதை குறைச்சிடுச்சு. அவள் ரொம்ப விரக்திக்குள்ள ஆளானா. அவனால் திரும்ப மீண்டு வரவும் முடியல. பொதுவாக அவளுக்கு நடந்து மாட பிடிக்கும். ஆனால் இப்போ அது கூட அவளுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. அப்போ தான் அவரோட வேகம் இன்னும் அதிகமாகிடுச்சு. இன்னும் டீமன்ஸோட ஹெல்ப் மூலமாக அந்த மேஜிக்கை இன்னும் அதிகப்படுத்தினாங்க. இது ரொம்ப ஏஞ்சலினாவை பாதிச்சுது. அப்போன்னு பாட்டு தான் ஒரு புது கப்பல் ஊரை நோக்கி வந்துச்சு. அவங்க ஏஞ்சலினாவை முடக்கிறதுக்கு இன்னும் நிறைய ஹெல்ப் பண்ணி, அதாவது பேஃபமெட்டை யூஸ் பண்ணி டீமன்ஸோட ஹெல்ப் மூலமாக அவளை ஒரு புக்கில் அடைக்கலான்னு பிளான் போட்டாங்க. நினச்ச மாதிரியே அவளை ஒரு புக்லேயும் அடைச்சிட்டாங்க. அந்த புக்குக்கு அப்புறம் யார் எடுத்தாலும் ஏஞ்சலினாக்கு நடந்த அதே விஷயம் தான் அவங்களுக்கும் நடக்கும். ஒன்று அந்த புக்கை எரிச்சிடணும், இல்லை தண்ணில் தூக்கி போட்டுடணும். அப்போ தான் அதை தப்பிக்கிற ஒரே வழி அதுதான். ஐயோ, நான் அப்பயே சொன்னேன் அதை எடுக்க வேணான்ட்டு. இவன் தான் எடுத்தான். எனக்கு தெரிஞ்சு இந்த புக் எடுத்துட்டு வராமே இருக்கலாம்டா. இந்த இவன் தான். ஏன்டா இந்த புக் எடுத்த? யோ, நானே எடுத்தேன். அவன் தானே எடுத்தான். யோ போயா, நீயும் புக்கும். என்ன போறான்? என்னையா போற? எதுக்கு பேசிட்டு இருக்கமா போனேன்? எதுக்கு பேசும்போது போனேன்? இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கிற கேட்கணும். நீ ஏன் ஒன்று பண்ணக்கூடாது? நாங்கள் அவன் கூட இருக்கமே கனி. ஏன்டா புரிஞ்சிக்க மாட்டேன்? ஏன்டா கனி புக்கு தூக்கி போட்டுற? அதான் கனி நாங்கள் அவன் கூட இருக்கோம்ல. யோ போங்க, யாருமே அதை பத்தி கண்டிக்க மாட்டேன். கனி இதை சொல்றது ஃபர்ஸ்ட் கேள்றா. சும்மா என்ன தனியா விட்டீங்க. என்ன தனியா விட்டோனே? நாங்க என்ன கண்டுக்கல. தேவையெல்லாம் பேசிட்டு கனி. உன்னை நாங்க இனிமே நானே பாத்துக்கிறேன். ஏய் நில்றா. வேணே பண்ணோனையா? யோ, அந்த புக்கு என்ன இல்லை எங்க இருந்து வந்துச்சுன்னா நமக்கு தெரியுமா? ஒன்றும் இல்லை, எடுத்தோம்ல அந்த புக்கு. அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு தெரியுமா யாருக்கு? அது சரியா, அந்த புக்கை தெரியாமல் எடுத்துட்டோம். இனிமேல் நம்ம யார் காப்பாற்றுவா? அதை பற்றி எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறான். அப்புறம் என்ன பண்ண சொல்கிற?
சதி ஒளியது அதுதல தரத்தில அடபடி இதனில குணாயது அதுதல மறுமய வரம் பலிக்குது பலிக்குது அதுதல நீண்டடிச்சு நூறு கழுது முழுக்க ஓடி காத்திருக்கும் காலோ கண்ணம் கட்டணம் கண்ணை அங்க போயிடுச்சு காதும் சேர்த்து ஓடி அங்க ஓடையா சங்கலா ஏமாத்தா நீங்களா போகோ போவீங்களா நல்லா இருக்கீங்களா ஐயா சங்கலா ஏமாத்தா நீங்களா போகோ போவீங்களா நல்லா இருக்கீங்களா வர வர மனோட இது சிறு நர இது அதுதலா சிறு சிறு முடியிடல சனி ஒளியது அதுதலா தரத்தில இடபடி இதனில குணா இது அதுதலா மறுமய வரம் பலிக்குது பலிக்குது அதுதலா நீ நிர்மயா ஓரம் போவியா தேவதானோட சாமியா நீ நிர்மயா ஓரம் போவியா தேவதானோட சாமியா பார்த்தோங்கடா இந்த இடத்துல தான் புக்கு தூக்கி போட போகிறோம். ஹே பார்த்து வாங்கடா. ம் நம்ம பாட்டு புக்கு தூக்கி போட்டு கிளம்பிட்டே இருக்கோம். ஏய் நீ தானே புக் எடுத்த என்ன மாட்டி விட்டியா டோமரு? இந்த இதுக்கப்புறம் இது உன்னோட பொறுப்பு. அப்போ ஓகே. ம் அச்சி விடு. நம்மளையும் போட விட மாட்டேன், போடுறவனையும் போட விட மாட்டேன். ஓப்பன் பண்ணிட்டான். போடட்டா? ஏய் இருடா. ஜாஸ்தி மதப்படம் எடுத்துகிட்டு வந்துடு.